எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறு. இப்போ நமக்கு நிறைய தெரியும். ஒருத்தருக்கு எனக்கு ராக்கெட் பற்றி தெரியும்னுவார், ஒருத்தர் இந்த ப்ரோ மேக்ஸ் 15 லேட்டஸ்ட்டு அது வந்த உடனே அதை பிரித்து மேய தெரியும் சார் அப்படின்வார். அங்கே இருக்க வண்டி, அந்த வண்டி அப்படியே பிரிச்சுடுவேன், திருப்பி ரீஅசம்பிள் பண்ணுவேன்னுவார். எனக்கு உலகத்தில் டெக்னாலஜி தெரியும்னுவார், இன்றைக்கி இருக்கிற டேர்ன் ஓவர்ஸ் எல்லாம் தெரியும்னுவார். சரி, பிரம்ம ஞானம் இருக்கா அவனுக்கு? ஆத்ம தத்துவம் தெரியுமா? என்னைக்கான நீ உன்னை பற்றி யோசிச்சிருக்கியா? உலகத்தை பற்றி யோசிச்சிருக்க? உன்னை சுற்றி இருக்கிறவாளை கூட யோசிச்சிருக்க? நாயம் தேவோ நமர்த்தியோ நபசுஹு நச்சபாதபா என்று உன்னை பற்றினதான விஷயம் உனக்கு தெரியுமா? உன்னை நீ உணர்ந்திருக்கிறாயா? இல்லையே. அதுக்கு உனக்கு அவகாசம் கிடைச்சதோ? அதை நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கியோ? இல்லையே. அதை உணரலைன்னா பிரயோஜனம் இல்லை. ஜானஸ்ருதின்னு ஒரு அரசன் தான், பேரே ரொம்ப அழகான பேர். ஜானஸ்ருதின்னு பேர் தான் அரசனுக்கு. நல்ல தர்மிஷ்டன், நல்ல பரம தர்மிஷ்டன், உத்தம தர்மிகன். மக்களை எப்படியெல்லாம் ரட்சிக்கணுமோ அப்படிலாம் ரட்சிக்கிறான். மக்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் பண்ணித்தரான். அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்? நல்ல நல்ல அழகான தோட்டங்கள் அமைப்பா, சத்திரங்கள் அமைப்பா, மக்களுக்கு தேவையான வெள்ள நிவாரணங்கள் வழங்குவா. வெள்ளக்கேடு வந்தாலும் வரக்கேடு வந்தாலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பா. தர்மிஷ்டனாக இருக்கான் அந்த ராஜா. ஆனால் அவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை. சில பேர் சொல்லுவான், நான் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு, யார் வேணான்னா, நல்ல விஷயந்தான். 4 பேருக்கு உபகாரம் பண்ணுறதை யாரும் தடுக்கலையே. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணு, பல இடங்களில் போய் உதவி பண்ணு. ஆனால் ஆத்ம ஞானத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஆத்ம ஞானத்தை மிஸ் பண்ணிட்டு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுக்கு தான் இந்த கதை, ஜானஸ்ருதியினுடைய கதை. அவனுக்கு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கு, நல்ல காரியங்கள் பண்ணுறான், பக்திமானா இருக்கான். காலத்தால் பூஜை பண்ணுறான், ராத்திரி பூஜை பண்ணுறான். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் தங்களுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை ஒரு நாள் விட்டதில்லை. இன்னைக்கு ஒரு 26 வயசில் ஒருத்தர் பணிச்சுமை அப்படின்றதுனால சூசைட் பண்ணிக்கிறான்னா அப்படி என்னதான் ஒரு வேலை இருக்கும்? அந்த வேலை எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு பர்டனை கொடுத்துருக்கும். இன்ஃபேக்ட் படிப்பே முடிக்காத ஒரு வயசு அது, 26 வயசுன்றது. அந்த வயசுக்குள்ள பணிச்சுமையினால் அவள் மன அழுத்தத்துக்கு ஆளாகி சூசைட் பண்ணிக்கிறான்னா இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், இது ஒரு மெசேஜ். நான் அடிக்கடி வருத்தப்படுறது என்ன தெரியுமா? தூங்கிறதுக்கும் முழிச்சுக்கிறதுக்கும் ப்ராப்பரான ஒரு டைமிங்ஸ் இல்லாமல் என்னமோ ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு இளைய சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. கேட்டால் ஐடின்றான். கை நிறைய பணம் வருது, வாரத்தில் 2 நாள் கிடைச்சா தலைகால் புரியல, மீதி 5 நாள் புழின்னு புழிஞ்சி எடுத்து 35-40 வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு லெவலில் சக்கையாக வெளில வருதில் என்ன சுவாமி ஒரு வாழ்க்கை இருக்க முடியும்? காலத்தால் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோமா, சாயங்காலம் 5 மணிக்கு ஆற்றுக்கு வந்துவிட்டோமா, ஆஃபீஸ் பிரச்சனை ஆஃபீஸோடு விட்டாச்சா, ஆற்றுக்கு வந்தாச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் குட்டின்னு அமைதியாக இருந்து நமக்கு கஞ்சியோ கூழோ என்ன கையில் கிடச்சிடோ கடனோ உடனோ என்ன உண்டோ அந்த வீட்டு விஷயங்களை வீட்டில் பேசிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு 4 கிழமை, ஒரு சங்கராந்தி, ஒரு தீபாவளி அப்படின்னு வந்துன்னா குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கிற காலம் எங்கே போச்சு? ராத்திரி என்னன்னா, சார் வெள்ளைக்காரனுக்கு இப்போ தான் பகல், அதனால தான் நாங்கள் ராத்திரிலாம் கால்ஸ் வரும், நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், கால்ஸ் வரும், நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். 2 மணி 3 மணி படுத்துக்கச்சே மணி 3:30 மணி 4 மணி. அந்த பையன் சூரிய உதயம் எப்போ சார் பார்ப்பான்? எப்போ அவனுக்கு சூரியன் கண்ணுக்கு தெரியும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், வாஸ்தவம் தான். அவனுக்கு பகல் அப்படின்றதுக்கோசரம் நீ ராத்திரி முடிச்சிருக்கல, உனக்கு பகல் முழுது அவனை ராத்திரியில் ஃபோன் பண்ண சொல்கிறியா? அவனை வச்சுக்க சொல்கிறியா? இப்போ உனக்கு காலத்தால் 8 மணிக்கு சூரிய உதயமாய் சந்தியானந்தம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சௌக்கியமாக உட்காந்து நான் உட்கார்றேன் சார் இப்போ காலைல வா. எங்களுக்கு ராத்திரி 11 மணி ஆகிடுது. அப்போ நான் மட்டும் நான் இடைச்சவாயினா? பணம் நீ கொடுப்பேன்றதுக்கோசரம் என்ன வேணால் பண்ணலாம், என் ரத்தத்தை எப்படி வேணால் உறிஞ்சிக்கலாம் அப்படின்னு நாமளே பர்மிஷன் கொடுத்துருக்கோம்ல. நீ பணம் கொடுக்குற, அதனால் என் ரத்தத்தை நீ எப்படி உறிஞ்சினாலும் நான் உனக்கு ஓகே, அதான அர்த்தம். அப்படி தானே ஒரு வாழ்க்கையை வாழறோம்.
ஒரு 5 நிமிஷம் மூஞ்ச பார்த்து நம்மளால உட்கார்ந்து உபன்யாசம் கேட்க முடியாது. போனை தான் பார்ப்போம். நம்மளால கான்சன்ட்ரேஷன் போயிடுத்து, ஃபோக்கஸ் போயிடுத்து. சொல்ற விஷயம் மனசுக்குள்ள வரதுக்குள்ள பரன்னு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம். எதுலையுமே முழுமை கிடையாது, எதுலையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. என்ன சொல்லியிருக்கார், என்ன கேட்டுட்டு இருக்கோம், என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ள தொடங்கணும் தான் பரபரப்பு, ஒரு வேகம். வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். பெற்றோர்கள் கவலையே படுறதில்லை. என் பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், என் பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான். கை நிறைய சம்பாதிச்சு 35 வயசுல கழவனா போகிறான். எந்த சக்தியும் கிடையாது. முதுகு போயிடுறது, இடுப்பு போயிடுறது, கண் பார்வை போயிடுறது, கண்ணு வறண்டு போயிடுறது, மனசு வறண்டு போயிடுறது, மன அழுத்தம் முழுக்க வருது, மூளையில எதுவுமே நிற்க மாட்டேன்றது. 3 மணி காலம் 4 மணி காலம் உபன்யாசங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு அட்டன்டிவா மக்கள் கேட்பா. 2010 வரையிலும் அது இருந்தது. 2011 இந்த சாதனம் டெவலப் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து உட்கார்ந்து கேட்கறது இல்லை. 1 மணி கால உபன்யாசம் பண்ணினாலேயே அதில் 3 நிமிஷத்துக்கு மேலே யாரும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அதுவே அதிகம். 1.5ல கேட்பாத, பிளேபேக் ஸ்பீடு வச்சு கேட்பாத. என்னமோ ஒரு பரபரப்பில் இருக்கும், என்னமோ ஒரு வேகத்தில் இருக்கும், எதையோ கவனிச்சுட்டு இருக்கோம், எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் தெரியாது, எதை பற்றியும் தெரியாது. நான் ஏதோ உபன்யாசத்தை விட்டு டாப்பிக்கை விட்டு வெளியே போயிட்டு மொக்க போட்டுருக்கேன், போர் அடிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டா. ஏன் சொல்ல மாட்டான்னா அவளுக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு விட்டுடுறா. அப்படி இல்லை, நான் நிஜமாவே இளைய சமுதாயத்தை பார்த்து வருத்தப்படுறேன், பரிதாபப்படுறேன். இப்படியே போச்சுன்னா இந்த காலம் இன்னும் என்ன ஆக போகிறதோ, ஏற்கனவே நாம் ரொம்ப தூரத்தில் வந்துட்டோமே, இன்னும் வரக்கூடிய அடுத்த சந்ததி முழுக்க நம்ம அந்த மூளை மழுங்கி போயிடுமேன்னு தானே ஒரு பயத்தில் நான் இதை சொல்கிறேன். அந்த ஃபியர் என்கிட்ட இருக்கு. கல்வின்றதான பேரில் அழுத்தம், வேலைன்ற பேரில் அழுத்தம், குடும்பம்ன்ற பேரில் அழுத்தம், எல்லாத்துலேயும் ஒரு அழுத்தம். எங்கே தாங்கிறது, எப்படி தாங்க முடியும்? ஏன்? ஆத்ம ஞானம் இல்லை. ஸ்கூல் படிக்கிச்சே டான்ஸ் உண்டு, பாட்டு உண்டு, டென்னிஸ் உண்டு, வாலிபால் உண்டு, செஸ் உண்டு. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது. ஒரு அமைதியான ஒரு பிரேயர், அமைதியான ஒரு ஆத்ம சிந்தனை, அமைதியான ஒரு ஒரு மனோபாவம் அவளுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜானஸ்ருதி, அம்பரீஷன், கேகயன், அஸ்வபதி, இந்த மாதிரி எவ்வளவு ராஜாக்கள் இருந்திருக்கா. அவள்லாம் 24x7 மக்கள் பணி ஆற்றியவர்கள், 24x7 மக்கள் பணி ஆற்றியவர்கள். ஆனால் ஒரு நாள் அவ தங்க தர்மானுஷ்டானத்தை விட்டதில்லை, சந்தி சாவித்திரியை விட்டதில்லை, பகவத் பூஜனையை விட்டதில்லை, பெரியோர்கள் வந்தால் அவர்களை உபசரிக்க மறந்து விட்டதில்லை. சில பேர் சொல்லுவா, நீ எல்லா உபன்யாசத்தையும் ஒன்று சொல்கிறேன்னு. ஆமாம், ஒவ்வொரு உபன்யாசத்துக்கு புதுசாக 10 பேர் வந்தால் அவளுக்கு மறுபடியும் சொல்கிற மாதிரி தான் ஆகிறது. அதனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இந்த மெசேஜ் முழுக்க போய் ரீச் ஆயிருதுன்னா நம்ம சொல்ல போகிறோம். ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருதுன்னா நம்ம சொல்ல போகிறோம். வரலையே, எவ்வளோ சொல்லியோ எவ்வளோ அரைக்கோள் விடுத்தோ அவேர்னஸ் வரலையே. அப்போ என்ன பண்ணுறது? சொல்லிட்டு தான் இருக்கணும், சொல்லதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இவ்வளவு பெரிய ராஜா சக்கரவர்த்தி, ஒரு குடை கீழே உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை பெற்றவன், ராஜரிஷியா இருந்தான். அம்பரீஷன் ராஜரிஷியா இருந்தான், ஜனகர் ராஜரிஷியா இருந்தார். சக்கரவர்த்திகள் டைம் இல்லை, என்ன சார் பண்ணுவான், எங்கள் பசங்க என்ன சார் பண்ணுவோம், ஐயோ பாவம், இப்போ தான் கால்ஸ் முடிச்சுட்டு போய் தூங்க போயிருக்கான். எப்போ? கார்த்தால 5:50. அதுதான்டா உதயம், உஷக்காலண்டா, பிராம முகூர்த்தண்டா. அந்த சமயத்தில் தான்டா எழுந்துக்கணும். அந்த சமயத்தில் தூங்க போனால் நீ எப்போ எழுந்துப்படா? இத 5000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி ஆழ்வார் பாடியிருக்காரு தெரியுமா? காலை வெய்யோருக்கு முன் ஓட்டு கொடுத்த கங்குர்குறும்பர், மாலை வெய்யோன் படவையகம் மேவுவார் அன்ன கண்டும். கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஃபேக்ட்ரி பஸ் வருதுன்றதுனால அவசர அவசரமாக எழுந்து காக்கா மாதிரி குளிச்சுட்டு எத்தையோ கையில் வாங்கிட்டு ஆஃபீஸ் கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு காலை வெய்யோருக்கு முன் ஓட்டு கொடுத்த கங்குர்குறும்பர். சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவசர அவசரமாக எழுந்து கம்பெனி பஸ் வந்தது. அது இங்கேருந்து பெருங்கலத்தூர் தான், இது பேருந்து ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி போனோம்.
டிராஃபிக்கில் பஸ்ஸில் ஏறினா சரின்னு அவசர அவசரமாக ஏறி பஸ்ஸில் உட்காந்துக்கிறான். ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டு ஓடி போய்ட்றான். ஏறி உட்காந்து கண்ண முடியினான்னா அந்த பஸ்ஸு 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி எங்கேயோ திருவள்ளூர் கிட்ட ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி உள்ளே போகிறது. உள்ளே போனால் கண்ணை முடிச்சு பார்க்குறான், மொத்தம் லைட்டை போட்டு வச்சுருக்கான். ஃபேக்ட்ரி உள்ளே இருக்கான். சாயங்காலம் 6 மணி மறுபடியும் ஃபேக்ட்ரி பஸ் வருது, ஏறிக்கிறான். வெளில வரான், கும்முன்னு இருட்டு இருக்கு. இவன் எங்கே லைஃப்பில் சூரியனை பார்த்துருக்க முடியும்? மாலை வெய்யோன் பட வையகம் மேவுவார் அன்ன கண்டும். காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருளில் கிளம்பி போயிடுறான். ராத்திரி இருட்டின பிறகுதான் ஆற்றுக்கு வரான். எங்கடா அவன் சூரியனை பார்த்துருக்க முடியும் அவனுடைய லைஃப்பில்? ஃபேக்ட்ரி உள்ள இன்டீரியர் தானே, மொத்தம் லைட்டு தானே போட்டு வச்சுருக்கோம். எங்கே சூரியன் தெரியும்? நந்தந்தி உதித்த ஆதித்யே நந்தந்தி அஸ்தமித்தே ரவோ. இது அப்படியே ராமாயணத்தில் பரதன் சொன்னான். சூரியன் உதித்த பொழுது மக்கள் என்ன பண்ணுறா, இன்னைக்கு ஃபேக்ட்ரிக்கு போகிறோம், தீபாவளி போனஸ் வருது, கம்பெனியில் நமக்கு தீபாவளி போனஸ் கொடுக்க போகிறா, நம்ம வாங்கிட்டு வர போகிறோம், குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு கிளம்பி போகிறான். நந்தந்தி அஸ்தமித்தே ரவோ. சாயங்காலம் இருட்டி போச்சு, உடனே ஃபோன் பண்ணுறான், நீ ஒன்றும் ஆற்றுல எதுவும் ரெடி பண்ணாத, நாம் வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு. நந்தந்தி உதித்த ஆதித்யே நந்தந்தி அஸ்தமித்தே ரவோ ஆத்மானம் நாவபுத்தி மனுஷாக ஜீவிதக்ஷயம். இன்னைக்கு கார்த்தால எழுதுதலிருந்து சாயங்காலம் வரலும் எனக்காக நான் என்னடா பண்ணினேன்? என் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்ணினேன்? என் ஆத்ம லாபத்துக்காக நான் என்ன பண்ணேன்? பணம் வாங்கினேன், கொண்டாடி பிள்ளையை சந்தோஷப்படுத்தினேன், அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தினேன், எனக்கு ஒரு பைக் வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன். அதெல்லாம் ஆத்ம லாபம் இல்லைன்னு கூட தெரியலையே. நீ 10 டிகிரி வாங்கி தலையில தொப்பி போட்டுன்னு என்ன பிரயோஜனம்? இத்தனை டிகிரிகள் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஜானஸ்ருதி பரமதர்மிஷ்டனா இருந்தான், ஆனா அவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை. சில மகரிஷிகள் பார்த்தா, ஐயோ இவ்வளவு நல்ல ராஜா ஆத்ம ஞானம் இல்லாமல் பாழா போறானே, அவனுக்கு ஏதாவது நாம ஹெல்ப் பண்ணணுமேனு யோசிச்சா, அவருக்கு ஏதாவது நல்லது பண்ணணுமேனு யோசிச்சா. ஒரு நாள் மொட்டை மாடியில் ஓப்பன் டெரஸில் கட்டில் போட்டுண்டு ஜானஸ்வதி படுத்துட்டு இருக்கான். 4 மகரிஷிகள் கொக்கு ரூபத்தில் அவன் தலைக்கு மேலே பறந்து போகிறான். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவில், பட்சிகளுடைய பேச்சுது. டெரஸில் ஓப்பன் டெரஸில் படுத்துட்டு இருக்கான். அவன் தலைக்கு மேலே இவ பறந்து போகிறான். முன்னாடி ஒரு கொக்கு, பின்னாடி ஒரு கொக்கு, அது ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி வருது. முன்னாடி போகிற கொக்கை பார்த்து பின்னாடி வந்த கொக்கு சொல்லித்து, போபோ பல்லாக்ஷ அப்படின்னு அர்த்தம். ஈட்டி மாதிரி கண்ணு இருக்கு, ஆனால் குருட்டு கொக்கேன்னு அர்த்தம். டே பறந்து போயின்றது ஒன்றுக்கு ஒன்று, பறவைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று முன்னாடி பின்னாடி பறந்து போகும் இல்லையோ, அப்படி பறந்து போச்சே. குருட்டு கொக்கே அப்படின்னு பின்னாடி வந்த கொக்கு கூப்பிட்டுது. என்ன இப்படி பாட்டுக்கு பறந்துட்டு இருக்க? ஆகாயத்தில் பறக்கிற என்ன தப்பு இல்லை? கீழே ஜானஸ்ருதி படுத்துட்டு இருக்கானோ இல்லையோ, அவன் தேஜஸ், அதனுடைய ரேடியேஷன் இருக்கே, அது ஒன்று சுட்டு பொசிக்கிடுமே. நீ நேர ஜானஸ்ருதி தலைக்கு மேலே பறக்கிறியே, சுற்றி தானே போகணும். நேர போச்ச அந்த ரேடியேஷன் வருமே, வந்தால் ஒன்று சுட்டுடுமே, நீ பொசுங்கி போயிடுவியே அந்த தேஜஸ்ன்னா. அது சொல்லுது, பெரிய ஜானஸ்ருதி இவன்னா மகாத்மா ரைக்வரான, இவன் தேஜஸ் என்ன சொல்றதுக்கு, சத்தான் போடா அப்படின்னு போயிடுது. தப்புன்னு எழுந்து உட்காந்தான். நல்ல உபன்யாசம் கேட்டு இருக்குச்சு. பக்கத்தில் இருக்குவா அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு எழுந்து பார்க்குறோம் பாருங்க. ஏன்னா நாம பரவச நிலையில் இருந்திருக்கோம் தெரியுது. அந்த மாதிரி ஜானஸ்ருதி டக்குன்னு இருந்தான். என்ன சொல்லிட்டு இந்த கொக்கு, நம்ம தேஜஸ் சுட்டுடும் பொசிக்கிடும்னா, இவர் என்ன பெரிய ரைக்வர் என்ன, இவர் தேஜஸ் என்ன சொல்றதுக்குன்னா, அப்போ ரைக்வர்ன்ற ஒரு மகா ஞானி போல இருக்கு, யாரோ ஒரு மகா ஞானி ரைக்வர் இருக்கார், அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ராத்திரி தூங்காமல் முழிச்சுருந்தான். எப்படாப்பா காற்றுல வர போகிறதுன்னு காத்துந்தான். மறுநாள் காற்றுல பொழுது விடிஞ்சது. க்ஷத்தான்னு பேர் அவருடைய கமாண்டர் இன் சீஃப். அவனை கூட்டான், டே போய் இமீடியட்டாக என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ரைக்வர் எங்கே இருக்கா கண்டுபிடிச்சிடுவா, சீக்கிரமே அவரை போய் கண்டுபிடிச்சிடுவா அப்படின்னா. க்ஷத்தான்றவன் யாரு? ஜானஸ்ருதியினுடைய அஜித் தோவல். அதனால் அவன் எங்கே வேணா போய் எப்படியான பூந்து உள்ளே போய் பார்த்துட்டு வருவான். அதுக்காக அவன் தேடி போனான். ஊரெல்லாம் தேடினான்,
எங்கெங்கேயோ தேடி பார்த்தான், எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனான். எங்கே போனாலும் அவனுக்கு ரைக்வர் கண்ணில் படல, ரைக்வர் கண்ணில் படல. திரும்பி வந்தான், ஜானஸ்வதி கிட்ட கேட்டான், சொன்னான், என்ன ரைக்வரை கண்டுபிடிக்க முடியல. எங்கே பார்த்த? சினிமா தேட்டரில் பார்த்தேன், ஷாப்பிங் மாலில் பார்த்தேன், ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன், வெங்கட்நாராயண ரோட்டில் பார்த்தேன். ஜனங்கள்லாம் எங்கே திரளாக வந்த. அங்கேருந்து சிங்கேரி மடத்துக்கு போனியா? போல. ஏன்? அங்கே யாருமே இல்லை போல. அட பைத்தியமே, ஒன்று தெரியுமா உனக்கு? ஆத்ம ஞானிகள் கும்பல் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாடா, ஏகாந்தமாக தான் இருப்பா, தனியாக தான் இருப்பா. மக்கள் நடமாட்டம், மக்கள் கூடக்கூடிய இடத்துல ஆத்ம ஞானிகள் என்றைக்குமே இருக்க மாட்டா. ஜனங்களே இல்லாத இடத்துல அவள் தனிமை விரும்புகள். ஏன் உட்கார்றது? அப்போ தான் அவளுடைய தியானம் சித்திக்கும். பகவான் கிருஷ்ணனே சுச்சோ தேசே பிரதிஷ்டாய ஸ்திரமாசீனமாசனஹா நாத்யுச்சிருதம் நாதிநீச்சம் ஷேலாஜன குஷோத்தரம்னு எത്ര ஏகாகிரதா தத்திர அபிஷேஷாத் பிரம்மசூத்திரம். கிருஷ்ணனுடைய கீதை தனியாக இருக்கணும், 10 பேர் நடுவில் உட்காந்து கூடாது. நீ ஆத்ம ஜானியா இருக்கன்னா அதுக்கு தாத்பரியம் அவளை வெறுத்துட்டு தனியாக போகிறது அர்த்தம் இல்லை. உன்னுடைய தியானத்திற்கு தடங்கள் இல்லாமல், சத்தம் இல்லாமல், எங்கே உட்கார்ந்தா மனசு ஏகாந்தமாக இருக்குமோ, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாளோ, அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம் ஜபம் பண்ணணும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. நாம் இந்த உபன்யாசம்லாம் கேட்டு இன்றைக்கி ஜபம் பண்ணாலும் ஆற்றுக்கு போய் உட்காந்தா அப்போ தான் ஃபோனை சைலண்ட்டு போட மறந்துட்டோன்னு தோன்றுறது. அது அலருன்னு அலறது. இது என்ன, இந்த மனுஷன் திடீர்னு உட்காந்து தியானம் பண்ணுறது, இது தொத்தியோனம் தானே, இதுக்கு எதுக்கு தியானம் அப்படின்னு நினச்சா அவளோ அந்த ஃபோனை அட்டன் பண்ண மாட்டா வேணுன்ட்டு. நமக்கா தியானம் பாதி, ஃபோன் பாதி, மாட்டி முடிப்போம் நம்ம. எத்திர ஏகாகிரதா தத்திர அவிசேஷாத், எங்கே உனக்கு ஏகாந்தமாக இருக்க முடியுமோ அங்கே தான் உட்காரணும். இவன் தேடி போனான் மறுபடியும் ரைக்வரை ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக ஜனசந்தடியே இல்லாத ஒரு இடம். அங்கே ஒரு பழைய வண்டி ஒன்று இருக்குது, ஷகடம். இப்போல்லாம் காரு பஸ் எல்லாம் தூக்கி கண்டம்ட் ஆனதெல்லாம் தூக்கி போட்டிருப்பா, அது மேலே அப்படியே செடி கொடியெலாம் முளைச்சி கிடக்கும், அது யாருமே யூஸ் பண்ண மாட்டா இல்லையா. அந்த மாதிரி கண்டம்ட் ஆன ஒரு வெஹிக்கிள், அதுக்கு அடியில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். உடம்பெல்லாம் சொறி சரங்கு, படையா சொரிஞ்சு அந்த இடம் புண்ணாகி ஷீழ் பிடிச்சு அந்த ஷீழ் புறையோடி போய் அதுல புழு நெளியறது. ஒருமா அப்படியே அதுல ஷீழ்ல புழு உண்டாயிடுத்து. அவர் உடம்புல அந்த புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணுல புழுக்கள் உண்டாயிடுத்து. சொரிஞ்சு உட்காந்துருக்கு. ஷீழ்ல புழு இருந்ததுன்னா, அந்த புழு குழன்னு அந்த ஷீல்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? வழுக்கி கீழே விழும் இல்லையா. ஒரு சின்ன இலை எடுத்து அந்த கீழே விழுந்த புழுவை அப்படி இலையில எடுத்து திருப்பி புண்ணு மேலே போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இப்படி கூட ஒரு கேரக்டரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அவர். சத்தா போனா எதுக்கும் இவர் ஒரு வார்த்தை கேட்டு வைப்போம். என்னன்றது, சுவாமி ரைக்வர்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் தெரியுமா? அவர் பெரிய ஞானியாமே, ஆத்ம ஞானியாமே, அவரை தேடி நான் வந்திருக்கேன், அவர் எங்கே இருக்கார், நீ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு அந்த பிச்சைக்கார லுக்கில் உடம்பெல்லாம் புழுத்து போய் இருக்கிற அவரை பார்த்து கேட்ட உடனே, ஆத்ம ஞானியா, பெரிய பிரம்மவித்தா, அப்படிலாம் உண்டான்னு தெரியாது, ஆனால் ரைக்வரை தெரியும். அவரை தான் தேடி வந்தேன். எங்கே இருக்கார்? நான் தான். அது என்னது, நீரா? இவனுக்கு சந்தேகம், ராஜா தான் ரைக்வரை தேடுறான்றதுனால எல்லாரும் நான் தான் ரைக்வரை சொல்லி போடலையோ. இப்போ இந்த ஃபோன் இருக்கு, யார் இந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் கை தூக்குவா. ஏன்னா OnePlus நோட்பேட் இது புது ஃபோனு, ஆஹா பார்த்தா நல்லா இருக்கு, அப்போ எங்களுக்கு தான் எல்லாரும் சொல்லுவா. யாராவது ஒருத்தர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் தான் ஒருத்தராக யோசிப்பா, என்ன மாடல் சொல்லுங்கன்னா மாட்டிப்பா. அந்த மாதிரி ராஜா கூப்பிட்றான்னா எல்லாரும் நான் தான் ரைக்வர் சொல்லலாம், நான் தான் ஆத்ம ஞானி சொல்லிக்கலாம். அதுவும் பார்த்தா எப்படி இருக்கு, ஞானினா அண்ணா சால்வையெல்லாம் போட்டு தோடாலாம் போட்டுட்டு அப்பப்போ ஜிமிக்கி கம்மல் ஆட்டிண்டு, நான் என்ன சொல்கிறேன்னா,
நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு கையில் இருக்கிற தோடா மோதிரத்தெல்லாம் காமிச்சுன்னு ரைட் ஓகே சுவாமி நிறைய சால்வையெல்லாம் போட்டுருக்காரு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைனாக போட்டுருக்காரு, அதுவும் கான்ட்ராஸ்ட்டாக வேறு போட்டு வர்றார் கலர் காம்பினேஷனில், அதனால் இவர் தான் நல்ல ஞானின்னு சொல்லலாம். இது உடம்பெல்லாம் புழுந்து போய் சொறி சரங்கு வந்து அந்த புழுவை கீழே விழுந்து அதை எடுத்து கையில் விட்டு விட்டுண்டு நான் அநியாயமாக இருக்குது, நான் அநியாயமாக இருக்க, இப்படி கூட உண்டா, நான் தான் ரைக்கர் அப்படின்ட்டு உடனே ஓடி போய் ஜானஸ்ருதி கிட்ட சொன்னான். ஓடி வரான் ஜானஸ்ருதி, தங்க தாம்பாளம், வெள்ளி தாம்பாளம், ரத்னம், வைரம், வைடூரியம், தங்க காசுகள், உயர்ந்த பட்டு பீதாம்பரங்கள், சாதராக்கள் கொண்டு வரான். அவர் திருவடியில் சமர்ப்பிக்கிறான், விழுந்து விழுந்து சேவிக்கிறான். சுவாமி அடியேன், சுவாமி அடியேன்னா. என்னப்பா? அடியனுக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்ணணும். ராஜா என்ன மாதிரிலாம் சம்பாவனை பண்ணுறான், எவ்வளோ பைசா கொடுக்குறான் நமக்கு, இது இதனால் தெரியாமல் போச்சே, இதுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமா, இனிமேல் ராஜ வைத்தியமாச்சே, ட்ரீட்மெண்ட் ஈஸியாகிடுமே, ராஜா வைத்தியம் நடக்குமே அப்படின்னு ஒத்துக்கலாமோ இல்லையோ? ஒத்துக்கலை. இந்த கதையை அப்படியே நிறுத்துக்கோ. இப்போ ஒரு டீவியேஷன் கொடுக்குறேன், கதைக்குள் கதை. இப்போ ரைக்கர்கிட்ட ஜானஸ்ருதி வந்திருக்கான், பொன்னையும் மணியும் தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரத்தையும் சமர்ப்பிக்கிறான், எனக்கு பிரம்மஜானம் சொல்லிக் கொடுன்றான், முடியாதுன்ட்டார் அவர். ஏன்? ஏண்டாப்பா பிரம்மஜானம்ன்றது அவ்வளோ சுலபமா? வா இந்த உட்கார் அப்படின்னு சொல்லிடுவாடா? ஜானஸ்ருதி எல்லாத்தையும் தூக்கிண்டு ரைக்கர் கிட்ட வரா. ரைக்கர் அங்க இருக்க ஓடி வந்து அவருக்கு காணிக்கைகள் சமர்ப்பிக்கிறான். சுவாமி எனக்கு பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணுங்கன்றான் ரைக்கர் இடத்துல. நான் எதுக்குடா உனக்கு பிரம்மஜானம் உபதேசம் பண்ணும்? இல்லை உனக்கு பொண்ணை கொடுக்குறேன், பொருளை கொடுக்குறேன்னா நான் என்னடா பண்ண போகிறேன்? இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் எனக்கு கொடுக்குற? இல்லை பிரம்மஜானம் வேணும்னு. அப்போ உனக்கே தெரியுதுல்ல இதை விட பிரம்மஜானம் வசத்தின்னு. இது வசத்தியா இருந்தா இதை கொடுத்து பிரம்மஜானத்தை என்கிட்ட கேட்பியா? இந்த பொண்ணும் பொருளும் வசத்தியா இருந்ததுன்னா இதை கொடுத்த பிரம்மஜானத்தை எனக்கு கேட்பியா, என்கிட்ட கேட்பியா? அப்ப இதை விட பிரம்மஜானம் உயர்ந்ததுன்றதுனால தான் இதை கொடுக்குற. அப்ப நிகீனமான தாழ்ந்ததான இதை வாங்கிட்டு நான் எதுக்கு உனக்கு பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணணும்? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஆனா புழுவை எடுத்து மேலே போடுறதை மட்டும் நிறுத்தல அவர். அதை கீழே வழி கழிக்க விடுதலை தூக்கி மேலே போட்டுட்டு இருக்காரு, அந்த காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுக்குடா உனக்கு உபதேசம் பண்ணணும்? இது நான் முட்டாள்தனமா இருக்கு, இது நான் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சாரி. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு? நிறைய தங்க காசு தரேன், வேண்டாம். நிறைய பசுக்களை தரேன், நிறைய பசுக்களை தரேன். பசுமாடு வச்சுட்டு யாரும் அவஸ்தப்படுறது இல்லை சுவாமி. இப்போ அட்லீஸ்ட் இப்போ யாரும் பசுமாடு வச்சுட்டீங்கன்னா ஒரிஜினல் நெய்யில் பெருமாளுக்கு நல்ல வஸ்துக்களை பண்ணலாமே. அதை பண்ணுறதா தான் என்றைக்குமே பண்ணியிருப்பேனே, அதை தான் விட்டனே. வீட்டில் பசுமாட்டை ஒழிச்சு கட்டினோம், ஹிந்துக்கள் அத்தனை பேரும் நடுத்தருவில் நிற்கணும். எப்போ மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் அமுச்சுட்டு வெளியில் இருந்த ஒன்றை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோமோ, என்னது? டாய்லெட்டு. அது எங்கே இருக்கும்? வீட்டுக்கு வெளியில் இருக்கும். புழக்கடைன்னு பேர் அதுக்கு. எங்கேயோ வீட்டுக்கு பின்னாடி இருக்கும். அதை கொண்டு வந்து நடு ஹாலில் போட்டு பார்ட்டிஷன் பண்ணி அட்டாச்சு இது ஃபேமிலியோடு அதை அட்டாச் பண்ணினோம். ஃபேமிலியோடு அட்டாச் பண்ணிக்க வேண்டிய பசுமாடை வீட்டை விட்டு வெளில அமிச்சோம். இப்போ எப்படி நிற்கிறோம்? இப்படி தான் நிற்கும். எதை உள்ள கொண்டு வரணும், எதை உள்ள சேர்க்கணும், எதை வெளில சேர்க்கணும்னு தானே வியவஸ்தையை விட்டுட்டோம்ல. அப்படிதான் இருக்கும் வீடு. வேற எப்படி இருக்கும் வீடு? லக்ஷ்மி கடாட்சம் எங்கேருந்து வரும்? ஷானின்றதான ஒரு கான்செப்டே மறந்துட்டுமே. ஷானி இருந்தால் மட்டும்தான் லக்ஷ்மி கடாட்சம் சித்திக்கும். வெறும் தண்ணி தெளிச்சு பினாயில போட்டு அலம்புறதுனாலையோ இல்லைனா அந்த வேக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணுறதுனாலையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. அது சுத்தின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதில் இருக்கக்கூடியதான ஒரு வைப்ரேஷனை வி ஆர் மிஸ்ஸிங் இட். இப்போ அதுக்கு கூட வழி வந்துட்டு உள்ள ஒரு மிஷின் சுற்றினே உட்காந்துருக்கு. அதுவும் நாமளும் சுற்றிட்டு இருக்கோம், அதுவும் சுற்றிட்டு இருக்குது. தொடப்பத்துக்கு கூட மிஷின் வந்துடுது. இப்போ அதாவது வேக்யூம் கிளீனராக நாமளாவது எடுத்து போய் பிரிக்கின்றோம், அந்த லட்சணம் கூட கிடையாது. இது அதுவே போய் வந்துடும். நம்ம பார்த்துக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னா
இங்கேருந்து யாரோ ஆர்டிஓ கூட்டு நாம் அளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தொடப்ப மிஷினை கேட்டால் சொல்லிவிடும். உங்காத்து கிச்சன் இவ்வளோ தூரம் இருக்குது, அகல நீளம் இருக்குது, உங்காத்து பெட்ரூம் இவ்வளோ அகல நீளம் இருக்குது அப்படின்னு அந்த தொடப்ப கட்ட மிஷின் ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொல்லிவிடும் நம்மளுக்கு. அதை கரெக்டாக அளந்து வச்சிருக்கு. என்ன அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். ஆத்திர அச்சுதா அனந்தா கோவிந்தா போய் அலெக்சா அலெக்சான்னு வந்துடுது. புத்தி எங்கே போகும்? அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாதுன்னு போக கடைசியில் அலெக்சா அலெக்சா அலெக்சான்னு கூவிட்டு இருக்கோம். நம்ம அலேக்கா போயிடுது நம்மளுடைய தர்மங்கள்லாம் எல்லாம். இன்னும் கொண்டு வந்து கொடுத்தான், ஒன்றுனா கொடுத்தான், ஒன்றுனா சமர்ப்பிச்சான். வாண்டாம் வாண்டாம் வாண்டான்ட்ட. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எப்படியாவது எனக்கு உபதேசம் பண்ணணும், எப்படியாவது எனக்கு உபதேசம் பண்ணணும், முடியாதுன்னாரு. கடைசியில் ராஜா ஒரு காரியம் பண்ணா, தன் பெண்ணை ரைக்குவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கொண்டு வந்து நிறுத்தினான். சுவாமி உடம்பெல்லாம் பட சொறி ஷரங்கு புழுத்து போய் கிடக்கிறது, அப்படியே ஷீழ் வடிகிறது, ஷீழ புழு நொழியிறது. அவருக்கு போய் இந்த பெண்ணை கொடுத்தா என்ன ஆகும்? நியாயமா? தர்மமா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? எவ்வளோ மோசமான ஒரு மனோநிலை இல்லையா? பார்த்தார் ரைக்குவர். சரிடா, உனக்கு பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணுறேன்ட்டு, பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணுறேன்ட்டு. ஆஹா, கடவை நன்னா தான் பண்ணியிருக்கான் ஐயா. வாண்டாம் வாண்டானது இதுக்குதானா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் கடவை இந்த ஆசைப்பட்டானா? ரைக்குவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. ஜானஸ்ருதி கொண்டு வந்த சம்பாவனையில் ஒரு குந்துமணியை கூட தொட்டு பார்க்கல. ஆனால் அவனை இவ்வளவு தூரம் பரீட்சை பண்ணி உண்மையிலேயே பிரம்மஜானத்தை ஆத்ம ஜானத்தை சம்பாதிக்கும் மனோநிலையில் இவன் இருக்கானா, அதுக்கு உண்மையிலேயே இவன் தகுதி படைத்தவன் தானா என்பதை ஆராய்ந்து பார்த்து நிச்சயமாக ஜானஸ்ருதிக்கு அந்த தகுதி இருக்குன்ற காரணத்தினால அவனுக்கு சம்பர்க்க வித்யை, பரதேவதையான நிருசும்மனை உபாசிக்கக்கூடிய வித்யா விசேஷத்தை ஜானஸ்ருதிக்கு ரைக்குவர் உபதேசம் பண்ணினார். இதுக்கு முன்னாடி 3 கதை சொன்னோம். ஒன்று இந்திரன் விரோச்சனன் வந்து பிரம்மதேவரிடத்தில் வித்யாபியாசம் பண்ணுது. இன்னொன்று பிரம்மா இந்திரனுக்கு உபதேசம் பண்ணி தான் மறந்து போனது. 3வது ஒரு திருடன் தான் ஞானியா வேஷம் போட்டதுனால வாண்டா வாண்டான்னு அவனுக்கு உயர்ந்த விஷயம் கிடைச்சிது. இது 3த்தையும் ரைக்குவருடைய சரித்திரத்தில் நாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், ஜானஸ்ருதி அவர் பண்ணின பரீட்சை, ஜானஸ்ருதிக்கு ஏற்பட்டதான அத்தியவசாயம், தம் பெண்ணையா அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவர் பிரம்மஜானத்தை பெற வேண்டும் தான் அவனுடைய துறை. அதுக்கு ரைக்குவருக்கு அவனிடத்தில் இருந்ததான கிருபை. இவ்வளோ விசேஷங்கள் அங்கே காண்பிக்கப்படும். இத்தனை அற்புதமான விஷயங்கள் அங்கே காண்பிக்கப்படுகின்றன. உபனிஷத்தில் கொட்டி கடக்கிறது கதை, ஒன்றும் குறைச்சலே கிடையாது.